மனசுல தான் கொட்டினேன் உங்ககிட்ட. ஆமா, நான் என்ன கேட்டுக்கிட்டு இருக்கேன்? ஐயோ, நீ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க? மாமா, புவியை பத்தி அவளுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தா யார்கிட்ட சொல்றல இல்லையோ அட்லீஸ்ட் என்கிட்ட சொல்லிருப்பாள்ல மாமா. அதுக்கப்புறம் நீ அவளை நல்லவன்னு சொல்லு, நான் அவளை ஃபாலோ பண்றதை விட்டுறேன். அக்கா ப்ளீஸ்கா, எனக்காக ஒரு வாட்டி நீ அவகிட்ட போய் பேசு. நல்லா யோசிங்கக்கா. அக்கா, நான் சொல்றது புரியுதுல்ல? சரிடா, உனக்காக நான் அவகிட்ட போய் பேசுறேன். சரி, நான் வச்சுட்டுமா? சரி. கார்ல இருந்தது புவியோட பிளட் தான் அக்காவுக்கு தெரிஞ்சா பெரிய பிரளயமே வந்துடும். அதுக்குள்ள நான் குற்றவாளிய அந்த அணுவை எப்படியாவது பிடிச்சே ஆகணும். டிஐஜி என்ன சொல்றாரு? அவன் என்ன அந்த பொண்ணுகிட்ட போய் பேச சொல்றான். பேசிதான் பாரு, அவன் ஆசையை நம்பியும் கெடுக்கணும். நீ பேசு. சரி, சாப்பிடுவாங்க. எடுத்து வை வரேன். இவ சொல்றது கூட கரெக்டா இருக்குமோ? பாப்போம் என்ன நடக்குதுன்னு. அம்மா, அம்மா சொல்லுங்கம்மா. அக்கா, புவியோட அம்மா நம்மள பார்க்க வராங்களே, என்னவா இருக்கும்? ஒருவேளை அவங்க புவிய பத்தி நம்ம கிட்ட விசாரிக்க வராங்களோ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. அவங்களுக்கு தேவை ப்ரூஃப். அவங்களுக்கு இன்வெஸ்டிகேஷன்ல இது வரைக்கும் எந்த ப்ரூஃபும் கிடைச்சிருக்காது. அதான் நம்ம கிட்ட பேசினா எந்த ப்ரூஃப் கிடைக்கும்னு சொல்லி அவன் சொல்லியிருப்பான். அதனால இந்த அம்மா நம்மளை பார்க்க வராங்க. ஒரு அம்மா தன் பையனை காணும்னு பிச்சை எடுக்க வராங்களா, இல்ல ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணு தான் புரிஞ்சுக்க முடியுன்ற ஃபார்முலா யூஸ் பண்றாங்களோ என்னவோ. அவங்க ஏதாவது ஒரு க்ளூ கிடைக்குதான்னு பாக்குறாங்க. இதுல நமக்கு சாதகமா ஒரு விஷயம் இருக்கு தெரியுமா? இது வரைக்கும் ஒரு ப்ரூஃப் கூட அவங்களுக்கு கிடைக்கல. என்னவோ அவங்க வந்து அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டாங்க. நம்ம என்ன பண்றது? நான் இப்பவும் சொல்றேன், எமோஷனல் ஆகி எதையும் உளறி குட்டி தொலைக்காத. ஏன் அனு, அவங்க என்ன கேட்டாலும் நீ தயங்காம பதில் சொல்லு, புரியுதா? நீ செஞ்சது சரிதான், அதுல தப்பு ஒண்ணும் இல்ல. உன்னை காப்பாத்திக்க தானே அவனை நீ கொன்ன. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோ, நீ பண்ணது சரிங்கிறதுனாலதான் உனக்கு இவ்வளவு தூரம் நான் உதவியா இருக்கேன். அக்கா அங்கதான் போல இருக்கு. உங்க இங்கதான் வராங்க. அனு, நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்கட்டும். எக்காரணத்தை கொண்டு வளர வைக்காது.
நீங்க தான் லக்ஷ்மி அனுஷ்காவா? ஆமாமா, நீங்க தானே அந்த புவியோட? ஆமா, நான் தான் ராஜேஸ்வரி. இதுல யாரு லக்ஷ்மி, யாரு அனுஷ்கா? நான் லக்ஷ்மி, இவ அனுஷ்கா. ம், சரிம்மா. இப்படி உட்கார்ந்து பேசலாமா? நான் உங்களை எதுக்காக பார்க்க வந்திருக்கேன்னு தெரியுமா? தெரியாது. அம்மா, தேனக்கா சொன்னாங்க நீங்க எதை எங்களை பார்க்கணும்னீங்களா. என்ன விஷயமா பார்க்க வந்தீங்க? என் பையன் புவிய கொஞ்ச நாளா காணோம். அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். கேள்விப்பட்டோம்மா. ஆனா அவர் காணாம போனதுக்கும் எங்களை பார்க்க வந்ததுக்கும் என்ன சம்பந்தம்னு தெரியலையே. சொல்றேம்மா. புவி எனக்கு ஒரே பையன். அவனை தவமிருந்து பெத்த. உங்க 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தேன்மொழி சொன்னா. உங்க 2 பேருக்கும் குழந்தை இருக்காமா? எனக்கு ஒரு பையன் இருக்கான். எனக்கும் ஒரு குழந்தை இருக்க வேண்டியது. அபார்ஷன் ஆயிடுச்சு. குழந்தை இல்ல. எவ்வளவு மாசத்துல அபார்ஷன் ஆச்சு? 3 மாசத்துல ஆச்சு. அப்போ என் மனசோட தவிப்பு உனக்கு புரியும். இன்னும் சொல்ல போனா தாயாக போறத நினைச்சு நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. ஆனா அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் நீ தவிச்சு போயிருப்பல்ல. எனக்கு அப்படித்தாம்மா. நீ ஒரு 3 மாசம் தாய் ஸ்தானத்துல இருந்திருப்ப. ஆனா நான் 25 வருஷம் நான் தாயா இருந்து என் புவியை வளர்த்தேன். இப்போ என் புவியை நான் ரொம்ப மிஸ் பண்றேம்மா. ஒரு இடம் விடாம அவனை தேடி பார்த்தாச்சு. எந்த பலனும் இல்ல. இந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிறத தவிர எனக்கு வேற வழி தெரியல. அம்மா, உங்க நிலைமை எங்களுக்கு புரியுது. ஆனா இதுவரைக்கும் நாங்க அவரை பார்த்ததே இல்லம்மா. ஆமா, பஸ் ரெஸ்டாரண்ட்னு எங்கேயுமே பார்த்தது இல்ல. அம்மா, இவ்வளவு பார்த்தது இல்லைன்னு தான் சொல்றேன். ஒரு விஷயத்த பத்தி உங்ககிட்ட கேட்டுட்டு போலான்னு தான் வந்தேன். உன் ஸ்கூட்டி எங்க புவி கிட்ட எப்படிமா வந்துச்சு? ஏன் ஸ்கூட்டி? அது அது அம்மா, ஆக்சுவலி ஸ்கூட்டி காணாம போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தோமா. ஆமா, ஸ்கூட்டி கேக் ஷாப் வாசல்ல தொலைஞ்சு போயிடுச்சு. கேக் ஷாப்பா? கேக் ஷாப்பா? அது குழந்தைங்களுக்கு கேக் வாங்கிட்டு வருவா. அந்த கேக் ஷாப்ல தான் காணாம போச்சு. அதத்தான் எப்படி சொல்றா. அதுக்கு இல்லம்மா, புவி அப்பப்ப கேக் ஷாப்புக்கு போவா. என்னம்மா, நான் தான் சொல்றேனேம்மா, புவியை நாங்க பார்த்ததே இல்லம்மா. லக்ஷ்மி, நான் கொஞ்சம் அணுகிட்ட பேசுறேன். நீ இப்படி வாமா. சொல்லணும், கேக் ஷாப்ல என் பையனை எப்பவாவது பாத்திருக்கியா? பாத்திருக்கியா? எனக்கு ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுமா. நான் உங்ககிட்ட அதை தவிர வேற எதுவும் கேட்க மாட்டேன். உன் மேல தப்பே இருந்தாலும் உனக்காக உன்னை காப்பாத்த என் உயிரையே விடுவேம்மா. சொல்லுமா. எங்கம்மா அவ பாத்திருப்பா? அவ பாத்திருக்க மாட்டாமா. நீ இருமா, நான் அவகிட்ட கேட்டுக்கிறேன் ப்ளீஸ். இத பாரு அனு, 3 மாசத்துல அபார்ஷன் ஆயிடுச்சுன்னு சொன்னல. பெஸ்ட் கைனகாலஜிஸ்ட் டாக்டர் கிட்ட உன்னை ட்ரீட்மெண்ட் கூட்டிட்டு போறேன். ப்ளீஸ் சொல்லிடுமா. உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிறேன். சொல்லுமா. ஆனா என் பையன் புவி மட்டும் எங்க இருக்கான்னு சொல்லிடுமா ப்ளீஸ்மா. அவனை கண்டுபிடிக்க கிடைச்ச ஒரே க்ளூ உன் ஸ்கூட்டி மட்டும்தாம்மா. அதனாலதாம்மா உன்னையே சுத்தி சுத்தி வரோம். அனு, நீ நினைச்ச மட்டும்தாம்மா என் பிள்ளைய கண்டுபிடிக்க முடியும். சொல்லுமா அனு, சொல்லு. நீ வயசுல சின்னவளா இருந்தாலும் இத உன் காலா நினைச்சு கேக்குறேன். உன் காலா? வேணாமா. எனக்கு என் பிள்ளைய பத்தி ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்லுமா. ஒரே ஒரு தகவல்.
அவன் எங்க இருக்கான்னு மட்டும் சொல்லிடுமா, அது போதுமா எனக்கு. அதுக்கப்புறம் நீ இருக்கிற பக்கமே நாங்க வரமாட்டோம். சொல்லுமா, நான் உங்ககிட்ட மடிப்பிச்சு ஐயோ கேட்கிறோம். வேண்டாம்மா, இப்படிலாம் பண்ணாதீங்கம்மா, அழாதீங்க. நான் சொல்றேன். சொல்லுமா, சொல்லுமா. சொல்றேன், சொல்லிடுறேன், சொல்லிடுறேன். சொல்லணும். எனக்கு உங்க பையன் புவிய பத்தி ஏதாவது தெரிஞ்சா கண்டிப்பா சொல்றேன். எனக்கு என்ன தெரிய வந்தாலும் நிச்சயமா சொல்றேன். இப்ப சத்தியமா எனக்கு புவிய பத்தி எதுவுமே தெரியாதும்மா. தெரிஞ்சிருந்தா நான் அப்பவே சொல்லிருப்பேன்ல. அம்மா இது பாருங்க, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. மனுஷங்க கிட்ட கேட்ட பிரயோஜனம் இல்ல. தெரிஞ்சவங்க சொல்ல மாட்டாங்க, தெரியாதவங்க சொல்ல நினைப்பாங்க. நீங்க தெய்வத்துக்கிட்ட போய் தாமா கேட்கணும். கடவுளுக்கு தான் எந்த பாகுபாடும் கிடையாது. நீங்க கவலைப்படாதீங்க. உங்க புள்ள கிடைக்கணும்னு நாங்களும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறோம். கண்டிப்பா கடவுள் கண்டுபிடிச்சு கொடுப்பாரு. சரிம்மா, நான் வரேன். எதுவும் தப்பா நினைச்சுக்காதீங்க. ரொம்ப நன்றிம்மா, நான் வரேன். சரிம்மா. என்னக்கா இப்படி சொல்ற நிலைமைக்கு வந்துட்டோம். வா போலாம். பாவம்க்கா அவங்க. யார சொல்ற? புவியோட அம்மாவை தான்க்கா சொல்றேன். அனு, நம்ம யாரை பார்த்தும் பரிதாபப்படுற நிலைமையில இல்ல. நம்மளை காப்பாத்துக்கு தான் நாம பார்க்கணும். அந்த அம்மாக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துதான் வந்தாங்களோ? இது அவங்களோட சந்தேகம் மாதிரி தெரியல. எல்லாம் அந்த கமலக்கண்ணனோட வேலை தான். அவனால நம்மள பிடிக்க முடியலல்ல, அதான் அம்மா சென்டிமெண்ட்ல மடக்கலாம் நினைச்சிட்டான். ஆனா நீங்க பரவாயில்லக்கா, அவங்க கிட்டே சென்டிமெண்டா பேசி அவங்க வாயை அடிச்சிட்டிங்களே. அந்த அம்மாவை பார்த்தா நல்லவங்க மாதிரி தான் தெரியுது. ஆனா பெத்த புள்ள நல்லவன் இல்லைல்ல. அவன் செஞ்ச பாவத்துக்கு கடவுள் ஓ மூலமா அவனுக்கு தண்டனையை கொடுத்தான். அந்த அம்மாவை நினைச்சா எனக்கே மனசு கஷ்டமா தான் இருக்கு. என்ன பண்றது? என்ன எங்க பின்னாடியே வரீங்க? உங்களுக்கு வேற வேலையே இல்லையா? உங்களை பிடிச்சி உள்ள போட்ட வரைக்கும் எனக்கு இதுதான் வேலை. அப்போ கடைசி வரைக்கும் நீங்க வேற வேலை பார்க்க போறதே இல்ல. எப்படியும் நீங்க எங்களை பிடிச்சி உள்ள போட முடியாது. நாங்க தான் எந்த தப்புமே பண்ணலையே. எந்த குற்றவாளி தான் குற்றம் செஞ்சேன்னு ஒத்துக்குவான்? அப்படிதான் நீ சொல்றதும். உங்க ரெண்டு பேரையும் எப்படி பிடிக்கிறதுன்னு எனக்கு தெரியும். தெரியும் தெரியும். முதல்ல அம்மாவை அனுப்புவ, அப்புறம் அப்பாவை அனுப்புவ, அதுக்கப்புறம் ஆட்டுக்குட்டி அனுப்புவ. உன்னால முடியலன்னா பேசாம வேலையை விட்டுட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலைலாம்? பேசுமா பேசு. நீ பேச போறதுன்னு கொஞ்ச நாள் தானே. எனக்கு மட்டும் சரியான ஆதாரம் கிடைக்கட்டும். உங்க ரெண்டு பேரையும் ஓட ஓட விரட்டுறனா இல்லையான்னு பாருங்க. அத்தைக்கு மீச முளைக்கட்டும், அப்புறம் சித்தப்பான்னு கூப்பிடுறோம். நீ வா. முளைக்கும், முளைக்க வைப்பேன்.
சொல்லுக்கா. டேய் சொல்றது கேளு. போதும், அந்த பொண்ணுங்களை விட்டுறலாம்டா. அவங்களுக்கும் புவியோட கேஸுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அக்கா, என்னாச்சு உனக்கு? ஆமாண்டா, அவங்கள பார்த்தா தப்பு பண்ணவங்க மாதிரி தெரியல. தப்பு பண்ணவங்களை பார்த்தெல்லாம் அவ்வளவு ஈஸியா கண்டுபிடிக்க முடியாது. கசாப்பு கடைக்காரனை பார்த்தா உனக்கு குற்றவாளி மாதிரியா தெரியுது? பால் வடிகிற முகம்தாக்கா அவனுக்கு. ஆனா எத்தனை உயிரை பலி வாங்கியிருப்பான். இந்த உதாரணம் எல்லாம் வேண்டாண்டா. என்ன போய் பார்த்து பேச சொன்ன, நானும் பேசி பார்த்துட்டேன். அவங்க 2 பேருமே எவ்வளவு நல்ல பொண்ணுங்க தெரியுமா? நம்ம புவி கிடைக்கணும்னு அவங்க வேண்டிக்கிறதா சொன்னாங்க. இத பாருடா, இதுக்கு மேல அவங்கள சந்தேகப்பட்டா அந்த பாவம் என்ன சும்மா விடாதுடா. என்னக்கா சென்டிமெண்ட் எல்லாம் போட்டு உங்களை கவுத்துட்டாளுங்களா? அக்கா உங்க எல்லாம் கை தேர்ந்த நடிகைங்கக்கா. அதுலயும் அந்த லக்ஷ்மி இருக்காளே, லக்ஷ்மி, அவெல்லாம் பல்லே கில்லாடி. அவளெல்லாம் உன்னால எடை போடவே முடியாது. உன்னெல்லாம் ஈஸியா ஏமாத்திருவா. இல்லடா, எனக்கு அப்படி தோணவே இல்ல. அவ விஷயத்துல நீ சொல்றத நான் நம்பவே மாட்டேன். இன்னும் சொல்ல போனா, நான் பார்த்ததுலயே அவள மாதிரி ஒரு நல்ல பொண்ண நான் பார்த்ததே இல்ல. இதுக்கு மேல உன் இஷ்டம்க்கா. இத பாரு, இனிமே அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத. அந்த பாவம் நம்மள சும்மா விடாது. சரி சரி, நான் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். அவளுங்க ஆளை வச்சு அவளுங்களை நான் பிடிக்கிறேன்னா இல்லையான்னு மட்டும் பாரு. அக்கா, குற்றவாளிங்க அவ்வளவு சீக்கிரம் தப்பிக்க முடியாது. கண்டுபிடிக்கிறேன். என்ன சொல்றான் தம்பி? ஆமா, அவன் பிடிச்ச முயலுக்கு 3 காலுன்னு சொல்லிட்டு இருக்கான். The only thing துணி இல்லாம இப்படி நீ இப்படி பண்றீங்களா? உன்னால எப்படி இப்படி ஒரு புனிதமான ஒரு அசிங்கப்படுத்த முடியுது? இதுவும் புனிதமான விஷயம் தான். நீ இப்படிப்பட்டவன் தெரிஞ்சிருந்ததுன்னு வச்சுக்கோ, நான் இங்க வந்து முதல்ல உன்கிட்ட பேசிருக்கவே மாட்டேன். போடா. மாட்டினீங்கடி மவளுங்களா. என்ன அழகா ஒரு கொலையை பண்ணிட்டு அதை யாருக்குமே தெரியாம மறைச்சிட்டு உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நிம்மதியா இருக்கீங்களா? இருக்க கூடாது. இது தப்பாச்சே. இது வரைக்கும் நடந்ததெல்லாம் உங்க ஆட்டம். இனிமே நடக்க போறது ஏன் ஆட்டம். புது நம்பரா இருக்கு. ஹலோ, என்ன மேடம், எப்படி இருக்கீங்க?
நல்லா இருக்கேன். யார் பேசுறது? நான் யாருங்கிறது இருக்கட்டும், நீங்க யாருங்கிறதா எனக்கு தெரியுமே. ஹலோ, யாருங்க நீங்க? விளையாடாதீங்க, அப்புறம் போனை வச்சிருவேன். ஓகே 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 ஓகே, நான் யாருன்றத சொல்லிடுறேன். நீங்க புவியை கொன்னதை பார்த்த ஒரே சாட்சி நான் தான். போதுமா?